டியூப் தமிழ் வணக்கம். மறுபடியும் யாழ் மண்ணிலிருந்து முழங்கும் டியூப் தமிழின் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கொலை பட்டனை அழுத்தினார் என்பது இன்றைய காலை வெளியாகி இருக்கின்ற உலக மாற்றத்தின் முக்கிய செய்தியாகும். கொலை பட்டன் என்றால் என்ன? அமெரிக்காவினால் கண்டுபிடிக்கப்பட்ட அதி உன்னதமான AI தொழில்நுட்பம். இது ஏவுகணைகளுக்கும் ஆளில்லா விமானங்களுக்கும் பாவிக்கின்ற சிறப்பு தொழில்நுட்பமாகும். இதை இனிமேல் அமெரிக்காவிற்கு வெளியே இருக்கின்ற எந்த நாடுகளுக்கும் வழங்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு காரணம், இதை ஆதாரமாக வைத்து அமெரிக்கர்களுக்கு எதிராகவே அமெரிக்க எதிரிகள் தாக்குதலை மேற்கொண்டு விடுவார்கள் என்றும், இது மிக அற்புதமான கருவி என்றும் மிக ஆபத்தானதும் கூட என்பதனால் நிறுத்துவதாக கூறியிருக்கின்றார். இதனால் ஐரோப்பா மிகவும் ஆத்திரமடைந்த நிலையில் இருக்கின்றது. அமெரிக்காவை கைவிட்டு இதற்கும் நிதி ஒதுக்க வேண்டிய ஒரு தேவையை நோக்கி ஐரோப்பிய பொருளாதாரம் வந்திருப்பதாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார். உடனடியாக அவர் அமெரிக்கா தவிர்ந்த முக்கியமான சர்வதேச தலைவர்களையும் அத்தோடு உலகத்தின் மிகப்பெரிய AI தொழில்நுட்ப நிறுவனங்களையும் அழைத்து முக்கியமான சந்திப்பொன்றை நடத்தி இருக்கின்றார். இது மிக ஆபத்தான ஒரு காலமாக இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரே நாளில் திடீரென டொனால்ட் ட்ரம்ப் இந்த விசையை அழுத்தினாராக இருந்தால் உலகத்தினுடைய அரசியல் அதிகாரம் என்பவற்றிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் 2 வகையான AI தொழில்நுட்பங்களை யாரும் பயன்படுத்த முடியாது என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அதில் ஒன்று மைத்தூஸ் 5 என்பது, இரண்டாவது பேபிள் 5. இந்த இரண்டையும் யாரும் இனி பாவிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இரண்டையும் வைத்து உலகத்தின் போர்க்களங்களை வெல்ல முடியும் என்றாலும் இவற்றை உருவாக்குகின்ற நிறுவனங்கள் அதை ஏற்கவில்லை. அவர்கள் இத்தகைய செயலை அதிகார மாற்றத்திற்கும் போர்களின் வெற்றிக்கு பயன்படுத்துவதை தாங்கள் விரும்பவில்லை என்று ஒப்புக்காக கூறினாலும் கூட இது கையில் கிடைத்தால் உலக நாடுகள் நிச்சயம் இதை பயன்படுத்தும் என்பதனால் புதிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்க யுத்த நிறுத்தமானது உலகத்தை மாற்றுகின்ற பேரலையாக திரும்பி இருப்பதாக எமது முன்னே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய முதலாவது அதிர்வலை இதுவாகும். ஏனென்றால் இன்றிலிருந்து ஆரம்பித்திருப்பது அறிவு மறுமலர்ச்சி யுகத்திற்கு அடுத்த AI பேரறிவினுடைய தொழில்நுட்ப யுகமாகும். சென்ற ஆண்டு சீனா இதுபோல தன்னுடைய முக்கியமான AI தொழில்நுட்பத்திற்கு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. இதை ஐரோப்பிய நாடுகள் பாவிக்க முடியாமல் போனதும் கவனிக்கத்தக்கது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்தில் திடீரென கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவிற்கே சொந்தம் என்று கூறிய உடனேயே ஐரோப்பா விழித்துக் கொண்டது. இதுபோல பல பிரச்சனைகள் அலை அலையாக வரப்போகின்றன என்று. ஐரோப்பிய நாடுகளினுடைய சென்சிட்டிவ் டேட்டாக்கள் என்று கூறப்படுகின்ற மிக முக்கியமான தரவுகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கின்ற கிளவுட் சர்வீஸில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றினுடைய எதிர்காலம் கூட இப்பொழுது அச்சமூட்டுவதாகவே அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா இதற்கு என்ன செய்யும் என்று தெரியாத நிலை இருக்கின்றது. ஈரானுடைய பணத்தை கொண்டு சென்று அமெரிக்க வங்கியில் பாதுகாப்பாக வைத்து ஈரானுக்கு அதை மீட்க முடியாமல் போன அவலம் போன்ற ஒரு அவலமாக இது வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கும் குரல்களில் ஐரோப்பிய அறிஞர்கள் ஐரோப்பா தன்னுடைய இறைமையை இனி உறுதி செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பிரிட்டனினுடைய செயற்கை நுண்ணறிவு பிரிவினுடைய இணை அமைச்சர் கனிஷ்கா நாராயண் கூறுகின்ற பொழுது, போரின் வெற்றியை இது தீர்மானிக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எத்தனை பெருங்கோடி படைகள் இருந்தாலும் இந்த ஒரு AI தொழில்நுட்பம் அத்தனையையும் படுக்க வைத்துவிடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அமெரிக்காவை இனிமேல் நம்ப முடியாது என்பதனால் அமெரிக்காவிலிருந்து செயற்படுகின்ற ஜூம் மூலமாக பேசுவது, டீம்ஸ் மூலமாக பேசுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களை பிரான்ஸ் நாடு தன்னுடைய நாட்டிற்குள் தடை செய்ய இருப்பதாகவும் கூறுகின்றது. பிரான்ஸ் ஒரு புதிய மாற்றீட்டை தர விரும்புகின்றது. இதற்கு பெயர் ஆபரேஷன் மொராங்கோ. மொராங்கோ என்றால் யார்? 1800களில் நெப்போலியன் போருக்கு சென்ற பொழுது அவன் தோல்வி கட்டத்தை நெருங்கிய பொழுது திடீரென அவனுடைய படையில் இருந்த ஒரு ஜெனரல் மொராங்கோ படை நடவடிக்கையை மாற்றி அமைத்து அந்த போரை தீசை திருப்பி இருக்கின்றான். அதுபோல அமெரிக்காவினுடைய இந்த நிலையில் இருந்து மாறி பிரான்ஸ் தான் மாற்றீடாக வருவதற்காக இந்த பெயரை வைத்திருக்கின்றது. பிரான்சின் அல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் இது இருக்கின்றது. அந்த அல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கொலை பட்டனை
பட்டனை அழுத்தி இருக்கின்றார். அதிலிருந்து தான் பிரான்சினுடைய எதிர் பட்டன் அமுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே AI தொழில்நுட்ப பெரும் போர் ஆரம்பமாகிவிட்டது. இந்த AI யுகமானது வல்லரசுகளுக்கு மட்டும் அல்ல, சாதாரண நாடுகளும் இதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை வல்லரசுகள் கண்டு அதிசயிக்கப்படக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.